வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அலசலுக்குள்ள போக போறோம். என்கிட்ட சில உரைகளோட பதிவுகள் இருக்கு. ஒரு கருத்தரங்குல பேசினது. இதுல கூட்டரசு, அப்புறம் தமிழ் தேசியம், சோழர் கால நிர்வாகம்னு நிறைய விஷயங்கள் பத்தி பேசியிருக்காங்க. குறிப்பா இந்தியாவை முழு கூட்டரசாக்குவ அப்படின்னு ஒரு நூலை வச்சு தான் இந்த உரைகள் நடந்திருக்கு. சரி, இந்த உரையாடல்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பேச்சாளர்கள் சொல்ற முக்கியமான கருத்துக்கள் என்ன, உண்மையான கூட்டரசுனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, தமிழ்நாட்டோட பழங்கால நிர்வாக முறைகள் இதுக்கு எப்படி உதவுது, இப்போதைய அரசியல் பத்தி என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போமா? ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. இதுல இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப ஆழமானவை. அதாவது இந்திய அரசியலமைப்பு, வரலாறு, இப்போதைய அரசியல்னு பல கோணங்கள் இருக்கு. ஒவ்வொன்னா பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த கூட்டரசு ஃபெடரலிசம் பத்தி பேசுவோம். இது சாதாரணமா சொல்ற மாநில சுயாட்சியை தாண்டின ஒரு விஷயமா இவங்க பார்க்கறாங்க இல்லையா? இப்போ இருக்கிற இந்த குவாசி ஃபெடரல் அமைப்ப ஏன் இவ்ளோ கடுமையா எதிர்க்கறாங்க? ஆமா, அவங்களோட முக்கிய வாதமே என்னன்னா, இந்தியா பல தேசிய இனங்களோட கூட்டமைப்பா இருக்கணும், ஒரு ஒப்பந்தத்தோட அடிப்படையில உருவாகி இருக்கணும்னு சொல்றாங்க. ஸ்டேட்ஸ்ங்கிற வார்த்தைய சும்மா மாநிலங்கள்னு மொழிபெயர்க்கிறதே சரியில்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? ஏன் அப்படி? இப்ப பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவை ஐக்கிய அமெரிக்க நாடுகள்னு சொல்றோம். ஆனா இந்தியால மட்டும் ஸ்டேட்ஸ்னா மாநிலங்கள்னு சொல்றோம். அது ஏன் அப்படி? ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒரு தனி தேசம்ங்கிற அங்கீகாரத்தோட இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஓஹோ, அப்ப இது வெறும் பவர் ஷேரிங் பிரச்சனை இல்ல, ஒரு அடிப்படை அங்கீகாரம் சம்பந்தப்பட்டதுங்கிறீங்களா? கரெக்ட். அதுதான் அமெரிக்கா மாதிரி உண்மையான கூட்டாட்சிகளோட ஒப்பிட்டு பேசுறாங்க. உதாரணமா, நம்ம அரசியலமைப்புல இருக்கிற பொதுப்பட்டியல், அதாவது கன்கரண்ட் லிஸ்ட், அது பார்க்கறதுக்கு கூட்டாட்சி மாதிரி இருந்தாலும் கடைசியில மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அதிகம்னு சொல்றாங்க. சரி. ஐயா மணியரசன் போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அரசியலமைப்போட முதல் பிரிவுல யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்கு. ஆனா முகப்புரையில, அதாவது பிரியாம்பிள்ல யூனியன்ங்கிற வார்த்தையே இல்ல. இது கூட தேசிய இனங்களோட கூட்டமைப்புங்கிறத மறைக்கிறதுக்காக செஞ்சதுதான்னு அவர் வாதாடுறாரு. அப்புறம் பிரிவு 356 மாநில அரசுகளை கலைக்கிற அதிகாரம், இதுவும் உண்மையான கூட்டாட்சிக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க. சரி, இந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு வரலாற்று ரீதியா ஏதாவது ஆதாரம் காட்டுறாங்களா? சோழர் காலம் பத்தி எதுவும் சொன்னீங்களே? ஆமா, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதி. குறிப்பா மன்னன் அவர் சோழர் காலத்துல ஊர்னு ஒரு சின்ன யூனிட் இருந்துச்சு. அதுக்கு எவ்ளோ தன்னாட்சி அதிகாரம் இருந்துச்சுன்னு கல்வெட்டு ஆதாரத்தோட சொல்றாரு. இது இப்போ இருக்கிற பஞ்சாயத்து ராஜ் மாதிரி வெறும் பேருக்கு இல்லாம உண்மையாவே பவரோட இருந்திருக்குங்கிறாரு. அந்த ஊர் சபைக்கு அப்படி என்னென்ன அதிகாரங்கள் இருந்துக்குன்னு சொல்றாங்க? நிறைய. நீர் மேலாண்மை, சொத்து பரிமாற்றம் பண்றது, கோயில் நிர்வாகம், ஏன் நீதி சொல்றது வரைக்கும். ரொம்ப முக்கியமா ஊழல் பண்ணா தண்டனை கொடுக்கற அதிகாரம் கூட இருந்திருக்கு. ஒரு கணக்கர் தப்பு செஞ்சா சொத்த பறிமுதல் பண்ணி அவரையும் அவர் வம்சத்தையும் அந்த வேலைக்கே வரக்கூடாதுன்னு தடை செஞ்சதா புல்லமங்கலம் கல்வெட்டுல இருக்குன்னு மன்னன் சொல்றாரு. அடேங்கப்பா, அப்பவே இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா ஊழல் எதிர்ப்பு இருந்திருக்கா? இந்த ஊர் சபைகள் இயங்குறதுக்கு பணம் எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு ஊருக்கும் ஊர் பொது நிலம் இருந்திருக்கு. அத குத்தகைக்கு விட்டோ வேற வழியிலயோ வருமானம் பார்த்திருக்காங்க. ஊர்க்கூட்டம் நடத்துறதுக்கு கூட பறையடிச்சு அறிவிச்சு போதுமான மக்கள் வந்தாதான் நடத்த முடியும்னு முறை இருந்திருக்கு. முடிவெல்லாம் கல்வெட்டுல பதிவு செஞ்சிருக்காங்க. ஆக இது ஒரு நல்ல பரவலாக்கப்பட்ட நிர்வாகம்னு அவர் வாதாடுறாரு. சோழர் காலத்தை பத்தி பேசும்போது பிரம்மதேயம் அப்புறம் சேரிங்கிற சொல் பற்றியெல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி கருத்துக்கள் சொல்றாங்களே. தேர்தல் முறை, சாதி பாகுபாடு பத்தின நம்ம பொதுவான புரிதலையே இது கொஞ்சம் கேள்வி கேக்குது போல இருக்கே. ஆமா, மன்னன் இத பத்தியும் விரிவா பேசுறாரு. பிரம்மதேயம்னா வரி இல்லாத நிலம்னு நினைக்கிறோம். ஆனா சோழர்கள் அதை கட்டுப்படுத்தினாங்க. அதாவது ஒரு 9 வருஷம் வரி இல்ல, அதுக்கப்புறம் வரி உண்டுன்னு சொல்றாரு. அப்புறம் சேரிங்கிற சொல், அது சோழர் காலத்துல பிராமணர்கள் இருந்த பகுதிக்கும் பார்ப்பனச்சேரின்னு பேர் இருந்திருக்கு. உத்தரமேரூர் கல்வெட்டுலயே 12 சேரி இருந்ததா சொல்றாரு. சிலப்பதிகாரத்திலயும் குறிப்பு இருக்குங்கிறாரு. அதாவது சேரினாலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் பகுதிங்கிற இப்போதைய அர்த்தம் அப்போ இல்லைன்னு சொல்றாரா? அப்படித்தான் வாதாடுறாரு. அது மட்டும் இல்ல, பிரம்மதேயங்கள்ல பிராமணர்கள் மட்டும் இல்லாம மத்த சமூகவரும், உதாரணமா ஊர் பறையன் கோயில் தானம் கொடுத்தது, வேள்விக்குடி செப்பேட்ல மூர்த்தி எய்யினன்னு ஒரு வைத்தியர் நிலம் வாங்கினது, இப்படிலாம் கல்வெட்டு சான்று இருக்குன்னு சொல்லி சாதி பாகுபாடு பத்தின சிம்பிளான புரிதல்களை அவர் கேள்வி கேட்கிறாரு. தேர்தல் முறை பத்தியும் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. உத்தரமேரூர் குடவோலை முறை தான் பொதுவானதா? இல்லன்னு சொல்றாரு. உத்தரமேரூர் குடவோலைங்கிறது அந்த குறிப்பிட்ட பிரம்மதேயத்துக்கு மட்டும்.
அதையே மொத்த சோழர் காலத்துக்கும் பொதுவான தேர்தல் முறைன்னு சொல்றது தப்புங்கிறாரு. சோ சாந்தலிங்கம் எழுதின நூலை மேற்கோள் காட்டி நாடுன்னு ஒரு பெரிய சபை இருந்திருக்கு. அதுல ஊர் பிரதிநிதிகளுக்கு தான் ஓட்டுரிமை. பிரம்மதேய பிரதிநிதிகள், அதாவது சபையோர், அவங்க பார்வையாளரா தான் இருக்க முடிஞ்சதுன்னு சொல்றாரு. இது வந்துட்டு மக்களாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததை காட்டுதுன்னு அவரு கருத்து. இந்த பழங்கால உதாரணங்கள்லாம் பார்த்தாச்சு. இப்ப நிகழ்காலத்துக்கு வருவோம். இப்போதைய இந்திய அரசியலமைப்பு, கட்சிகள் மேல இவங்க என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்க? குறிப்பா ஆளுநர் பதவி பத்தி ரொம்ப கடுமையா பேசுறாங்க போல. ஆமா, ரொம்ப கடுமையா. ஆளுநர் பதவியே ஒரு காலனி ஆதிக்கத்தோட மிச்சம். அது ஒரு தேவையே இல்லாத ஒரு சர்வாதிகார பதவிங்கிறாங்க. அதை உடனே நீக்கணும்னு ஐயா மணியரசன், இயக்குனர் களஞ்சியம் இவங்கெல்லாம் ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஐயா மணியரசன் கேக்குறாரு, வெள்ளக்காரன் வச்ச பதவி, லண்டன்கார உயர்த்தாடுனீங்க, அதையே இன்னும் ஒழிக்கல அப்படின்னு. மாநில அரசுகளை கலைக்கிற பிரிவு 356 நீக்கணும்னு சொல்றாங்க. ஆளும் கட்சிகள் மேலயும் விமர்சனம் இருக்கா? இருக்கு. திராவிட கட்சிகள், குறிப்பா திமுக, மாநில சுயாட்சி கொள்கைய கொஞ்சம் கொஞ்சமா நீர்த்து போக வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. உதாரணமா, ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயத்தை எடுத்துக்குவோம். முன்னாடி கருணாநிதியே அதை ஆதரிச்சார்னு அண்ணன் சீமான் சொன்னதா களஞ்சியம் மேற்கோள் காட்டி இப்போ திமுக எதிர்க்கிறத பத்தி பேசுறாரு. ஆளுநர் விஷயத்துல கூட திமுகவோட எதிர்ப்பு ஒரு தனிநபர் மேலதானே தவிர அந்த பதவியே ஒழிக்கணுங்கிற கொள்கை உறுதி இல்லைன்னு ஐயா மணியரசன் போன்றவங்க சொல்றாங்க. ஆளுநர் பதவியை ஒழிச்சுக்கட்டுன்னு ஸ்டாலின் எப்பவாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வியும் கேக்குறாங்க. பொருளாதாரம், மொழி சார்ந்த பிரச்சனைகள் பத்தியும் பேசுறாங்களா? நிச்சயமா. தமிழ்நாட்டில இருந்து போற வரி வருமானத்துல ரொம்ப கம்மியான பங்கு தான் திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. ₹1 29 பைசான்னு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதா ஒரு கணக்க சொல்லி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் இந்திய சட்டங்களுக்கு ஹிந்தி, சம்ஸ்கிருதத்துல பேர் வைக்கிறது, இதெல்லாம் கூட மொழி திணிப்பு, பண்பாட்டு தாக்குதல்னு பாக்குறாங்க. இந்த கூட்டரசு தன்னாட்சி கோரிக்கைக்கு வலு சேர்க்க வேற ஏதாவது உதாரணம் சொல்றாங்களா? நாகாலாந்து ஒப்பந்தம் பத்தி ஏதோ சொன்னீங்களே. ஆமா, களஞ்சியம் அதை ஒரு முக்கிய உதாரணமா சொல்றாரு. 2015ல இந்திய அரசுக்கும் நாகாலாந்து தேசிய சோஷலிஸ்ட் கவுன்சிலுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்துச்சு, இண்டோ நாகா ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட்னு. அதுல நாகாலாந்து தரப்பு, நாங்க இந்தியாவோட இருப்போம், ஆனா இந்தியாவுக்குள்ள இருக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அவங்களுக்குன்னு தனி அரசியல் அமைப்பு, அதாவது எசாபோ உண்டுன்னு சொன்னாங்களாம். இந்திய அரசே இப்படி ஒரு தனித்துவமான உறவை ஏத்துக்கிட்டப்போ மத்த தேசிய இனங்கள் இதே மாதிரி உரிமை கேட்கறதுல என்ன தப்புன்னு அவங்க கேக்குறாங்க. இது தவிர வேற என்னென்ன கவலைகள் இந்த உரைகள்ல தெரிய வருது? தாயகத்தோட மக்கள் தொகையே மாத்துறோம், எதிர்காலத்துல அரசியல் ரீதியாவும் பண்பாட்டு ரீதியாவும் பெரிய பாதிப்பு வரும்னு எச்சரிக்கிறாங்க. திரிபுரால பழங்குடி மக்கள் அவங்க சொந்த மண்ணிலே சிறுபான்மை ஆயிட்டாங்க, அது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன தீர்வு அவங்க சொல்றாங்க? தமிழ்நாட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு உள்ள அனுமதி முறை, அதாவது இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வரணும்னு கேக்குறாங்க. இது ஏற்கனவே சில வடகிழக்கு மாநிலங்கள்ல இருக்குல்ல, அதை சுட்டி காட்டுறாங்க. இன்னொன்னு, நம்ம தமிழ்நாட்டு பாடத்திட்டத்திலே தமிழர் வரலாறு கம்மியா இருக்கு, மத்ததெல்லாம் அதிகமா இருக்குன்னு மன்னன் சொல்றாரு. இதுவும் ஒரு மாதிரி அடையாளத்தை அழிக்கிற முயற்சி தான்னு அவர் பாக்குறாரு. இவ்ளோ பிரச்சனைகள், விமர்சனங்கள், கவலைகள் எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா என்ன செய்யணும்னு சொல்றாங்க, ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி. ஆமா, தெளிவாவே இருக்கு. முதல்ல மக்கள் வந்துட்டு விழிப்பா இருக்கணும். மன்னன் சொன்ன மாதிரி பணத்தை பத்திரப்படுத்துங்க, மூளைய பயன்படுத்துங்கன்னு. அதாவது ஓட்டையும் சிந்தனையையும் சரியா பயன்படுத்தணும். 2வது, இந்த உரைகளுக்கு காரணமான இந்தியாவை முழு கூட்டரசாக்குக நூலை படிக்கணும். அதுல இருக்கிற கூட்டரசு கோட்பாட்டை மக்கள் கிட்ட பரப்பணும்னு களஞ்சியம், வெங்கட்ராமன் இவங்கெல்லாம் சொல்றாங்க. 3வதா, இது வெறும் பேசிட்டு போற விஷயம் இல்ல, களத்துல இறங்கணும்னு சொல்றாங்க. ஐயா மணியரசன் சொல்றாரு, தமிழர் தாயகத்தை காப்பாத்தவும் உண்மையான கூட்டரசு உரிமையை வாங்கவும் அறவழியில போராட தயாராகணும்னு. நாம ஆயுத போராட்டத்தை கூப்பிடவில்லை, அறப்போராட்டம். களத்தில் இறங்கி போராடுவோம், சிறைக்கு போக தயங்கக்கூடாது அப்படின்னு 1965 மொழி போராட்டத்தை ஞாபகப்படுத்தி பேசுறாரு. மொத்தம் இந்த உரைகளை பழக்கும் போது இது வெறும் மாநில உரிமைங்கிறத தாண்டி ஒரு தேசிய இன அங்கீகாரம், இறையாண்மை பகிர்வு, வரலாற்று தொடர்ச்சி, இப்போதைய அரசியல் மேல கடுமையான விமர்சனம், எதிர்கால அபாயங்களை பத்தின எச்சரிக்கை, அதுக்கான ஒரு போராட்ட அழைப்புன்னு ரொம்ப விரிவான ஒரு சித்திரத்தை காட்டுது.
உண்மைதான். இதுல சொல்ற கருத்துக்கள், குறிப்பா தேசிய இனம், அதோட தாயகம், தன்னாட்சி உரிமை பத்தின பார்வை வந்துட்டு இந்திய அரசியல் களத்துல நாம தொடர்ந்து விவாதிக்க வேண்டிய ஆழமான கேள்விகளை எழுப்புது. அவங்க சொல்ற வரலாற்று பார்வைகளும் நிகழ்கால விமர்சனங்களும் பல கோணங்கள்ல நம்மள யோசிக்க வைக்குது. சரி, இந்த விரிவான அலசலோட இறுதியில உங்களுக்காக ஒரு கேள்வி. இந்த உரைகள்ல சொன்ன மாதிரி பழங்காலத்தில் இருந்த பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி கொண்ட உள்ளூர் ஆட்சி முறைகளிலிருந்து இப்போதைய நவீன பன்முகத்தன்மை கொண்ட பெரிய நாடுகளோட நிர்வாகத்துக்கும் வெவ்வேறு அடையாளங்களை சமரசம் செய்யறதுக்கும் நாம என்ன பாடங்களை கத்துக்க முடியும்? இத பத்தி நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் சந்திப்போம். நன்றி.